The Lamb's Book of Life. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, June 3, 1956, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் ஜூன் மாதம் 3ஆம் தேதி 1956ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. About maybe I asked Brother Neville, or you have no certain Sunday school lessons, so we just teach from anywhere. And somewhere in the Bible. இப்பொழுது நான் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் சகோதரன் நெவில் அவர்களிடம் கேட்டேன், உங்களுக்கு குறிப்பிட்ட ஞாயிறு பள்ளி பாடம் இல்லை, எனவே நாம் வேதத்தில் எங்கிருந்தும் போதிக்கிறோம். And I thought about teaching this morning as it's coming down before coming to the room about on the book of Revelations. இந்த காலையில் நான் கீழே வந்து கொண்டிருந்த போது கற்பிப்பதை பற்றி யோசித்தேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் பேரில் நான் அறைக்குள் பிரவேசிக்கும் முன்னே Then I remembered that a radio program is running a series on the book of Revelations. Charles Fuller, I think, is running a book, and Brother Fuller is a typologist himself, and I was afraid we'd kind of get together on that, and you've already heard some of it. அப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் பேரில் ஒரு தொடர் நிகழ்ச்சி வானொலியில் ஒலிபரப்போது எனக்கு நினைவிற்கு வந்தது. சார்லஸ் புல்லர் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் புல்லர் தாமே மாதிரிகளை ஒப்பிடுகிற ஒருவர். நாம் ஒரு விதமாக அதன் பேரில் ஒன்று கூடி விடுவோமோ என்று நான் பயந்தேன். நீங்கள் அதை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். So I thought we'd go over to the book of Hebrews. Is a good. How many likes the book of Hebrews? Oh, it's a great. Well, let's go over to about the 10th chapter. I think that's a beautiful chapter. ஆகையால் நாம் எபிரேய புத்தகத்திற்கு செல்லலாம் என்று நான் நினைத்தேன். ஒரு நல்ல எபிரேய புத்தகத்தை எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஓ, இது ஒரு மகத்தான. நாம் கிட்டத்தட்ட 10ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். அது ஒரு அழகான அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். I don't know whether they've ever taught on it. We probably have here part of it. Usually get 2 or 3 verses and then that settles it and we get started off in the Bible. நான் எப்பொழுதாவது அதன் பேரில் போதித்திருக்கிறேனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அநேகமாக அதன் ஒரு பகுதி இங்கே இருக்கலாம். வழக்கமாக 2 அல்லது 3 வசனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அது அதை தீர்த்து வைக்கிறது. நாம் வேதத்திலிருந்து துவங்குவோம். You know, sometime when I come in on a vacation, I'm just so hungry to get one more time or to settle down to Tabernacle or somewhere here and just have a series of study. உங்களுக்கு தெரியும், சில சமயங்களில் நான் ஒரு விடுமுறைக்காக வரும்போது, இன்னும் ஒரு முறை நான் இங்கு வரும்போது, நான் இந்த கூடாரத்திலோ அல்லது எங்கே எங்காவது தங்கி ஒரு தொடர் ஆய்வினை நடத்த ஆவல் உள்ளவனாய் இருக்கிறேன். Like we used to take the Bible, just like on a certain book, just comb it back and forth through the scriptures like this. It places and establishes our faith. Amen. That's what these lessons are for, is to establish our faith. நாம் வழக்கமாக வேதாகமத்தை எடுத்து பார்ப்பது போல ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தில் உள்ளது போன்று அப்படியே சென்று இந்த விதமாக வேத வாக்கியங்களினூடாக அதை முன்னும் பின்னுமாக அலசி பாருங்கள். அது நம்முடைய விசுவாசத்தை நிலைநிறுத்தி ஸ்திரப்படுத்துகிறது. அதற்காகவே இந்த பாடங்கள் நம்முடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துகிறதுக்காகவே உள்ளன. Now, in the 10th chapter of Hebrews, I don't know why, just sitting in there, I just turned to it, and we want to read from here for a little lesson and teach it. எப்பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் ஏனென்று எனக்கு தெரியவில்லை, அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நான் அதற்கு திருப்பினேன். நாம் ஒரு சிறு பாடத்திற்காக இங்கிருந்து வாசித்து அதை போதிக்க விரும்புகிறோம். If we get down here, find out we've been into it before, then we'll turn over to something else, or maybe the Lord will lead us to something else. நாம் இங்கு ஆராய்ந்து பார்ப்போமானால், நாம் இதற்கு முன்பு இதற்குள்ளாக இருந்து வந்திருக்கிறோம் என்று கண்டறிந்தால், அப்பொழுதுதான் நாம் வேறு ஏதோ ஒன்றுக்கு திருப்புவோம். அல்லது ஒருவேளை கர்த்தர் நம்மை வேறு ஏதோ காரியத்திற்கு வழிநடத்தலாம். Now don't forget the services tonight at the tabernacle here. Brother be speaking to us tonight. And if you got any friends around New Albany down there. இப்பொழுது இங்கே இந்த இரவு கூடாரத்தில் நடைபெறும் ஆராதனைகளை மறந்து விடாதீர்கள். சகோதரன் இந்த இரவு நம்மிடம் பேசுவார். இங்கே நியூ ஆல்பனியை சுற்றிலும் உங்களுக்கு நண்பர்கள் யாராவது இருந்தால், Brother Matheny's will speak there a little while tonight. And then Wednesday night, நாம் சகோதரன் மேத்தனி அவர்களிடத்தில் இந்த இரவு சிறிது நேரம் பேசுவோம். அதன் பின்னர் புதன்கிழமை இரவு பேசுவோம். And Brother Junior Jackson, I heard him amen a while ago, but I've never been able to find him, and he's in the building, and his is Thursday night. And I believe he has Sunday night. சகோதரன் ஜூனியர் ஜாக்சன் அவர்கள்
நான் சற்று முன்னர் ஆமென் என்று கூறினதை கேட்டேன். ஆனால் என்னால் அவரை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் கட்டடத்தில் இருக்கிறார். அவருடையது வியாழன் இரவு. மேலும் அவருக்கு ஞாயிறு இரவும் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். Where are you at, Junior? I can't place you. Oh, no wonder you're sitting behind that big fellow back there. Your service on Sunday night too, is it, Junior? ஜூனியர், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? என்னால் உங்களை அந்த இடத்தில் வைக்க முடியவில்லை. ஓ, வியப்பொன்றுமில்லை. நீங்கள் அங்கே பின்னால் உள்ள அந்த பெரிய நபரின் பின்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை இரவு உங்களுடைய ஆராதனை, அதுவும் கூட அது ஜூனியர் தானே? Thursday and Sunday. All right. And his services is tonight, and he's out on State Street, New Albany State and Monroe. வியாழன் மற்றும் ஞாயிறு. சரி, இன்றிரவு அவருடைய ஆராதனைகள் உள்ளன. அவர் நியூ ஆல்பனியில் உள்ள ஸ்டேட் வீதியில் இருக்கிறார். ஸ்டேட் மற்றும் மன்ரோ. Brother Ginther, you can see it's been a long time since I read meters or fixed any services. I forgot all the streets. But there's, I still love the same Lord Jesus that was with us then and helped me in those days. சகோதரன் ஜெந்தர் அவர்களே, நீங்கள் பாருங்கள், நான் அளவீடுகளை வாசித்து அல்லது சரி செய்யும் எந்த சேவைகளிலும் இருந்து நீண்ட காலமாகிவிட்டது. நான் எல்லா தெருக்களையும் மறந்துவிட்டேன். ஆனால் ஒரு அந்நாட்களில் எனக்கு உதவி செய்த அதே கர்த்தராகிய இயேசுவை நான் இன்னமும் நேசிக்கிறேன். I was telling a brother a while ago, I used to go down there when I would be reading meters and knock on the door to read the meter and pull out my Bible and read a while before the lady got the door, something like that. நான் சற்று முன்னர் ஒரு சகோதரனிடம் கூறிக்கொண்டிருந்தேன். நான் அளவை கருவியில் வாசிக்கும் போது வழக்கமாக அங்கு சென்று கதவை தட்டுவது வழக்கம். அளவை கருவியில் படித்துவிட்டு என்னுடைய வேதாகமத்தை வெளியே எடுத்து அந்த பெண்மணி வாசலண்டை வருவதற்கு முன்பு அதை போன்ற ஏதோ ஒன்றை படித்தேன். Find a little empty building. Of course, you can't find them now. Where someone had moved out, go in there and go back in the shed and kneel down and pray. That was the making. That was the thing that established it there. Looking to Him. ஒரு சிறிய பழைய காலியான கட்டிடத்தை கண்டறிந்தேன். நிச்சயமாகவே யாரோ ஒருவர் இடம்பெயர்ந்து சென்ற இடத்திலிருந்து நீங்கள் அவைகளை இப்பொழுது கண்டறிய முடியாது. அங்கே உள்ளே சென்று ஒரு கொட்டைக்குள் திரும்பி சென்று முழங்காற்படியிட்டு ஜெபிப்பேன். அது அந்த விதமான அமைப்பாய் இருந்தது. அதுவே அவரை நோக்கி பார்க்கும்படியாக ஸ்திரப்படுத்தப்பட்ட காரியமாயிருந்தது. Now, the book of Hebrews is the dividing between law and grace. How many knows that we live by grace and not by law? எப்பொழுது எபிரேய புத்தகம் நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபைக்கும் இடையே உள்ள பிரிவினையாயிருக்கிறது. நாம் நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, கிருபையினால் வாழ்கிறோம் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? I believe the writer, no one knows exactly, but it's so much like Paul, till I like to call it Paul's writing. And he was speaking to the Hebrews. அந்த எழுத்தாளன் யாருக்கும் சரியாக தெரியாது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அது பவுல் எழுதியதை போலவே உள்ளது. நான் அதை பவுலின் நிறுவம் என்று அழைக்க விரும்புகிறேன். அவன் எபிரேயர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தான். Now the gospel had already gone to the Gentiles because the Jews had turned it down, and they had went to the Gentiles with the gospel. எப்பொழுது யூதர்கள் அதை புறக்கணித்த காரணத்தால் சுவிசேஷமானது ஏற்கனவே புறஜாதிகளுக்கு சென்று விட்டது. அவர்கள் புறஜாதியாரிடம் சுவிசேஷத்தோடு சென்றிருந்தனர். And now Paul was writing back to the Hebrews, for many of them wanted to come back under the law, keep the law and still believe in Christ. எப்பொழுது பவுல் எபிரேயர்களுக்கு எழுதி கொண்டிருந்தான். ஏனென்றால் அவர்களில் அநேகர் நியாயப்பிரமாணத்தின் கீழ் திரும்பி வர விரும்பினர். நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு கிறிஸ்துவில் இன்னமும் விசுவாசியுங்கள். And you know that still exists today. There's people today who tries to keep the law of the Old Testament and still be Christian when one is very contrary to the other. If you do one part of the law, you have to do it all. அது இன்றைக்கும் இருந்து வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தை கைக்கொள்ள முயற்சிக்கும் ஜனங்கள் இன்றைக்கும் உண்டு. இன்னமும் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். ஒன்று மற்றொன்றுக்கு மிகவும் முரணாய் இருக்கும் போது நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் ஒரு பாகத்தை செய்தால் நீங்கள் அவை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். Your indebtor says the Bible to do all the law. So if you do part of it, and then if you keep the law as a sacrifice and Sabbaths and obligations and eatings and washings and so forth under the law. வேதம் நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீங்கள் கடனாளியா இருக்கிறீர்கள் என்று கூறுகிறது. மேலும் அப்படியானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டால் பலிகளையும் ஓய்வு நாட்களையும் கடமைகளையும் புசிப்புகளையும் நியாயப்பிரமாணத்தின் கீழ் கழுவுதல் போன்றவற்றையும் கைக்கொள்ள வேண்டும். But we're not under law now, we're under grace, and Paul is trying to show where the law was a shadow. Now in the beginning, here we see that
ஆனால் நாம் இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்லை, நாம் கிருபையின் கீழ் இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் ஒரு நிழலா இருந்ததை பவுல் காண்பிக்க முயற்சிக்கிறான். இப்பொழுது துவக்கத்தில் இங்கே நாம் அதை பார்க்கிறோம். For the law, having a shadow of good things to come, and not the very image of the things, can never, with those sacrifices which they offer. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற, year by year continually make the comer unto perfect. ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. Oh my, wouldn't that make a sermon right there? See? Now, the law was a shadow of things to come. ஓ என்னே, அது அங்கே ஒரு பிரசங்கமாக அமைந்து விடாதா? பார்த்தீர்களா? இப்பொழுது நியாயப்பிரமாணம் வரப்போகும் காரியங்களின் நிழலாய் இருந்தது. Let's get over here just a minute. Turn with me back to, I believe it's the 12th chapter of Revelations. Let's get over in that just a moment and see if we can't get just a little bit of something good right here to start with, thinking of shadow. நாம் ஒரு நிமிடம் இங்கே வருவோம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். நாம் அதை பற்றி சற்று நேரம் ஆராய்ந்து பார்த்து நாம் இங்கே சிறு நன்மையான ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியவில்லையா என்று பார்ப்போம். நிழலை குறித்து சிந்திப்பதிலிருந்து துவங்க வேண்டும். Now, let's read again now, you with your Bible. எப்பொழுது நாம் மீண்டும் வாசிப்போம். எப்பொழுது வேதாகமத்தோடு உள்ள நீங்கள். And there appeared a great wonder in heaven, a woman. அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது, ஒரு ஸ்திரீ. What does woman represent in the Bible? Church. வேதாகமத்தில் ஸ்திரீ எதை குறிக்கிறாள்? சபை. A woman clothed with the sun, that was her garment she had on, see? And the moon under her feet, and upon her head a crown and 12 stars. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அது அவள் அணிந்திருந்த அவளுடைய வஸ்திரம். பாருங்கள், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. And she being with child cried in travail in birth and pain to be delivered. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். Notice, a woman appeared in the skies to the vision of John the Revelator, and she was clothed with the sun, and the moon was under her feet, and she had 12 stars in her crown. கவனியுங்கள், வெளிப்படுத்துபவராகிய யோவானின் தரிசனத்தில் ஆகாயத்தில் ஒரு ஸ்திரீ தோன்றினாள். அவள் சூரியனை அணிந்திருந்தாள். சந்திரன் அவள் பாதங்களின் கீழ் இருந்தது. அவளுடைய கிரீடத்தில் 12 நட்சத்திரங்கள் இருந்தன. Now what did that symbol? Visions are symbols. Now the woman is the church, and the church was, the moon was under her feet. இப்பொழுது இந்த அடையாளம் என்ன செய்கிறது? தரிசனங்கள் அடையாளங்களாக இருக்கின்றன. இப்பொழுது ஸ்திரீ சபையாய் இருக்கிறாள். சபையோ அவளுடைய பாதத்தின் கீழே சந்திரன் இருந்தது. In other words, it was still shining, but she was above it because she had already become in a condition that she was bearing a child. வேறு வார்த்தைகளில் கூறினால் அது இன்னமும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவள் அதற்கு மேலாக இருந்தாள். ஏனென்றால் அவள் ஏற்கனவே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் ஒரு நிலைமைக்குள்ளாகிவிட்டாள். She was travailing in birth, and the moon was passing away, and the sun was shining. Now the moon is, அவள் பிரசவ வேதனை பெற்றுக் கொண்டிருந்தாள். சந்திரன் மறைந்து கொண்டிருந்தது. சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது சந்திரன், what makes the moon light is the sun shining on it. It's just the shadow of the sun. And therefore the moon had lived its day out and the sun was rising. The woman wasn't clothed with the moon. எது சந்திரனை ஒளிக்க வருகிறது? அதன் மீது பிரகாசித்த சூரியன் தான். அது சூரியனின் ஒரு நிழல். ஆகையால் சந்திரன் பகல் பொழுதை கழித்தது. சூரியன் உதித்துக் கொண்டிருந்தது. அந்த பெண் சந்திரனை அணிந்திருக்கவில்லை. She was clothed with the sun. It was a gospel church coming into existence. The old Orthodox church. அவள் சூரியனை உடுத்தி இருந்தாள். அது சுவிசேஷ சபையானது நிலைத்திருக்க வேண்டியதா இருந்தது. பண்டைய வைதிகமான சபை. Now you say, well, was that the Orthodox? Yes. எப்பொழுது நீங்களோ பாருங்கள், அது வைதிகமானவர்களா என்று கேட்கலாம். ஆம். Jesus first came to the Jew and not the Gentile. See, he commissioned his disciples not to go to any Gentile. இயேசு முதலில் யூதர்களிடம் வந்தார்,
புறஜாதியரிடம் அல்ல. பார்த்தீர்களா? அவர் அவர் தம்முடைய சீஷர்களை எந்த புறஜாதியாரிடமும் செல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். He said he came to his own, and his own received him not. What? He said as he commissioned them in the 10th chapter of St. Matthew. அவர் தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். என்ன? பரிசுத்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே அவர் கூறினார். He said, go not in the way of the Gentiles, but go rather to the lost sheep of Israel. And as you go, preach, saying, the kingdom of heaven is at hand. அவர் புறஜாதியாருடைய வழியிலே போகாமல் காணாமற் போன இஸ்ரவேலின் ஆடுகளிடத்திற்கு போங்கள். நீங்கள் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்றார். Don't go in the ways of the city of Samaria or any of the rest of the way, but go first to the lost sheep of Israel. பார்த்தீர்களா? சமாரியா பட்டணத்தின் வழிகளில் செல்லாதிருங்கள், அல்லது மற்றெந்த வழியிலும் செல்லாதீர்கள், ஆனால் காணாமற் போன இஸ்ரவேலின் ஆடுகளிடத்திற்கு முதலாவது செல்லுங்கள் என்று கூறினார். That's the reason the glorious sunlight was shining around the woman, and she being in pain, travailing to give birth to this child. அந்த காரணத்தினால் தான் மகிமையான சூரிய ஒளி அந்த பெண்ணை சுற்றி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவள் வேதனைப்பட்டு பிரசவ வேதனை அடைந்து இந்த குழந்தையை பெற்றெடுக்க, and she brought forth a man child who was to rule all nations with a rod of iron. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். And the dragon stood by the woman, which was Rome, to devour the child as soon as it was born. அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே ரோமாபுரி அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. And Rome did persecute the child. They sent forth and killed all the children from 2 years old up, or 2-year-old down, rather, that they might kill Christ and catch him in there. Herod made this issue. ரோமாபுரி அந்த பிள்ளையை துன்பப்படுத்தியது. அவர்கள் ஆட்களை அனுப்பி 2 வயது முதல், இல்லை சரியாக கூறினால் அவர்கள் 2 வயது முதல் அனைத்து குழந்தைகளையும், அதாவது அவர்கள் கிறிஸ்துவை கொன்று அவரை அங்கே பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏரோது இந்த பிரச்சனையை எழுப்பினான். But the woman's child was caught up to God. ஆனால் அந்த ஸ்திரீயின் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. From the resurrection was caught up to God and sets on the right hand of God. Now that would just cut loose all the man-child doctrine, wouldn't it? See? உயிர்த்தெழுதலில் இருந்து தேவனிடத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இப்பொழுது அது ஆண் பிள்ளை உபதேசம் முழுவதையும் அவிழ்த்துவிடும். அது அவ்வாறு இருக்கும் அல்லவா? பார்த்தீர்களா? But now the law, Hebrews 10 again, having a shadow of things to come, and not the very image, but the shadow. ஆனால் இப்பொழுது நியாயப்பிரமாணம் எபிரேயர் 10 மீண்டும் வரப்போகிற காரியங்களின் நிழலை உடையதாக இருக்கிறது. அந்த சொரூபம் அல்ல, ஆனால் நிழலே. Now, the other night I was discussing with a very fine person on the doctrine of the millennium. I said, I believe in the millennium because there's too many shadows of the Old Testament. எப்பொழுது அன்று இரவு நான் ஒரு அருமையான நபருடன் 1000 வருட அரசாட்சியின் உபதேசத்தை குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தேன். நான் 1000 வருட அரசாட்சியை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் நிழல்கள் அதிகமாக உள்ளன. It speaks that there will be a millennium. There's got to be too many shadows. ஒரு 1000 வருட அரசாட்சி இருக்கும் என்று உரைக்கிறது. இருக்க வேண்டும். மிக அதிகமான நிழல்கள். They said, will the church go through the tribulation? அவர்கள் சபையானது உபத்திரவ காலத்தினூடாக செல்லுமா என்று கேட்டனர். I said, no. The church can't go through the tribulation. It's got to go before the tribulation. Too many shadows. Look, that Noah in the beginning. Noah, all the Old Testament. நான் இல்லை, சபையானது உபத்திரவ காலத்திற்குள் செல்ல முடியாது. அது உபத்திரவ காலத்திற்கு முன்னர் செல்ல வேண்டும். மிக அதிகமான நிழல்கள் பாருங்கள். அதாவது நோவா, ஆதியில் நோவா, பழைய ஏற்பாடு முழுவதும். All the law now was a shadow of good things to come. நியாயப்பிரமாணம் யாவும் வரப்போகும் நன்மைகளின் நிழலாய் இருந்தன என்றேன். Now before the tribulation period struck, first Enoch, Noah. Noah was a type that was carried. இப்போது உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பு முதலில் ஏனோக்கு, நோவா என்பவர் உபத்திரவத்தினூடாக கொண்டு செல்லப்பட்டதற்கு மாதிரியாய் இருந்தார். Like the sleeping virgin.
But Enoch was translated just before the tribulation struck. And Enoch was took up and was found not, because God took him. The type of the going forth of the church. புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல. ஆனால் ஏனோக்கு உபத்திரவம் வருவதற்கு முன்னர் மறுபடுத்தப்பட்டான். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படவில்லை. சபையானது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னடையாளமாய் உள்ளது. And Noah watched him when he seen Enoch go. He knew it was time to enter the ark for to be carried through the tribulation. நோவா அவனை கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் ஏனோக்கு செல்வதை கண்டபோது பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டிய நேரமாய் இருந்தது என்பதையும் உபத்திரவத்தினூடாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். The Bible said there was 10 virgins went out to meet the bridegroom, and 5 were wise, 5 were foolish, and they were all virgins, every one of them, but 5 was wise, and they had oil in their lamp. வேதம் மணவாளனை சந்திக்க 10 கன்னிகைகள் புறப்பட்டு சென்றனர். 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தனர். அவர்கள் அனைவரும் கன்னிகைகளாய் இருந்தனர், ஒவ்வொருவரும். ஆனால் 5 பேர் புத்தியுள்ளவர்களாய் இருந்தனர். அவர்கள் தங்களுடைய விளக்கில் எண்ணெய் உடையவர்களாய் இருந்தனர். And they went out to meet the bridegroom, and the bridegroom came, and the ones that had oil went in. See the translation, going with the bridegroom. அவர்கள் மணவாளனை சந்திக்க புறப்பட்டு சென்றனர். மணவாளன் வந்தார். எண்ணெய் வைத்திருந்தவர்கள் உள்ளே சென்றார்கள். பாருங்கள், எடுத்துக்கொள்ளப்படுதல் மணவாளனோடு செல்வது. But those who were left behind, they come and wanted him to, just like those who come and knocked on the door of the ark. Noah, let us in. But God closed the door. ஆனால் பின்னால் விடப்பட்டிருந்தவர்களும் கூட உள்ளே வர விரும்பினர். பேழையின் கதவை வந்து தட்டினவர்கள், நோவா, எங்களை உள்ளே அனுமதி என்று கூறினது போல, ஆனால் தேவன் கதவை அடைத்தார். No, friend of mine, one of these days, God's going to give you your final call. Amen. Then the doors going to be closed between mercy and judgment. மேலும், என்னுடைய நண்பனே, இந்நாட்களில் ஒன்றில் தேவன் உனக்கு உன்னுடைய கடைசி அழைப்பை கொடுக்க போகிறார். அப்பொழுது இரக்கத்திற்கும் நியாயத்தீர்ப்புக்கும் இடையே உள்ள வாசல் அடைக்கப்பட போகிறது. Don't be left out. Get in now while you can. Don't pay no attention what the world says. Get into Christ. For those that are in Christ, will God bring with him? See? கைவிடப்படாதீர்கள். உங்களால் முடிந்தவரை இப்பொழுது உள்ளே பாருங்கள். உலகம் என்ன கூறுகிறது என்பதற்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரவேசியுங்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை தேவன் அவரோடு கொண்டு வருவார். பார்த்தீர்களா? Then this wise virgin went away in the translation. அதன் பின்னர் இந்த புத்தியுள்ள கன்னிகை எடுத்துக்கொள்ளப்படுதலில் போய்விட்டாள். And these others who came and knocked on the door, what happened? What taken place? The Bible said they were cast into outer darkness. இந்த மற்றவர்களும் வந்து கதவை தட்ட என்ன சம்பவித்தது? என்ன சம்பவித்தது? வேதம், அவர்கள் புறம்பான இருளில் தள்ளப்பட்டனர். Where there were weeping and wailing and gnashing of teeth. அங்கே அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் உண்டாயிருந்தன என்று கூறியுள்ளது. Israel, when the tribulation period hit Egypt, there wasn't one thing ever struck Egypt, the Israelites, because they were in God's provided place, Goshen. இஸ்ரவேலர் எகிப்தில் உபத்திரவ காலம் வந்தபோது எகிப்தில் எந்த ஒரு காரியமும் சம்பவிக்கவில்லை. இஸ்ரவேலர் ஏனென்றால் அவர்கள் தேவனால் அருளப்பட்ட கோசே என்ற இடத்தில் இருந்தனர். No tribulations at all. See, the rest of them was in the tribulations, but not this one. உபத்திரவங்களே இல்லை. பார்த்தீர்களா? மற்றவர்கள் உபத்திரவ காலத்தில் இருந்தனர், ஆனால் இந்த இவர்கள் அல்ல. Now all those things being shadows, they've got to type something. And then as we see the forecoming of the Lord, we see how people walked in those days and see how people got. எப்பொழுது அந்த எல்லா காரியங்களும் நிழல்களாக இருப்பதால் அவைகள் ஏதோ ஒரு காரியத்திற்கு மாதிரியாக இருக்க வேண்டும். அதன் பின்னர் நாம் கர்த்தருடைய முன்வரையை காணும் போது அந்நாட்களில் ஜனங்கள் எப்படி நடந்தனர் என்பதையும் ஜனங்கள் எப்படி நடந்து கொண்டனர் என்பதையும் நாம் காண்கிறோம். Heady, high-minded, lovers of pleasure more than lovers of God. That's the way it is today. Men are walking after their own ungodly lust. It's become to the thing, excuse this expressions, my sisters. துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் அந்த விதமாகத்தான் அது இன்றைக்கும் உள்ளது.
மனிதர்கள் தங்களுடைய சொந்த தேவபக்தியற்ற இச்சைகளின்படியே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அது காரியமாகிவிட்டது. என் சகோதரிகளே, எந்த விதமாக வெளிப்படுத்தி கூறுதலை மன்னிக்கவும். But it's come to real moral decency is a thing almost of the past among our people. ஆனால் நம்முடைய ஜனங்களிடையே உண்மையான ஒழுக்க கண்ணியம் என்பது கிட்டத்தட்ட கடந்த காலத்துக்குரிய ஒரு காரியமாக ஆகும் அளவிற்கு வந்துள்ளது. Yesterday in St. Edward's Hospital, I heard a doctor tearing a girl to pieces back there. He got up the steps where I could shake his hand. Everybody in the hospital is listening, looking. There's a girl back there, some little ungodly clothes on, little breeches like. நேற்றைய தினம் செயின்ட் எட்வர்ட்ஸ் மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் அங்கிருந்த ஒரு பெண்ணை கடுமையாக கண்டித்ததை நான் கேட்டேன். அவர் படிகளில் ஏறிய போது நான் அவருடைய கரத்தை குலுக்கினேன். மருத்துவமனையில் உள்ள யாவரும் கேட்டுக்கொண்டும் பார்த்துக் கொண்டும் இருந்தனர். அங்கே பின்னால் ஒரு பெண் இருந்தாள். இந்த சிறிய பழைய தேவபக்தியற்ற ஆடைகள், சிறிய கால் சட்டைகள் போன்ற ஆடைகள். You know what the Bible says about that? He says it's an abomination in the sight of God for a woman to wear trousers like a man. Right. அதை குறித்து வேதம் என்ன கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு புருஷனை போன்று கால் சட்டைகளை ஒரு ஸ்திரீ அணிவது தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது என்கிறார். சரி. And there she was. Well, the doctor said, a little crippled fella. I know him, but I can't think of his name. He said, do you mean to tell me that the sister lets you get in this hospital like that? He said, well, you're a disgrace to the hospital. Get out of here. அவள் அங்கே நடந்து கொண்டிருந்தாள். மருத்துவர் கூறினார், ஒரு சிறிய ஊனமுற்ற நபர். எனக்கு அவரை தெரியும், ஆனால் அவருடைய பெயரை என்னால் நினைவுபடுத்த முடியவில்லை. அதற்கு அவர், அந்த விதமாக இந்த சகோதரி உங்களை இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கும்படி நீங்கள் என்னிடம் கூறுகிறீரா என்று கேட்டார். மேலும், ஏன் நீ மருத்துவமனைக்கு ஒரு அவமானம், எங்கிருந்து வெளியே போய் என்றார். I said, boy, I want to shake your hand. Certainly. நான், பையனே, நான் உன்னுடைய கரத்தை குலுக்க விரும்புகிறேன் என்றேன். நிச்சயமாக. Said, how did you ever get by the front? Ain't you ashamed of yourself to come in here dressed like that? மேலும் நீ எப்படி முன்னால் வந்தாய்? இந்த விதமான உடை உடுத்திக் கொண்டு இங்கே வருவதற்கு உன்னை குறித்து நீ வெட்கப்படவில்லையா என்று கேட்டார். Oh, brother, that's right. I admire a man with enough courage to call right, right and wrong, wrong. Regardless of who he is. See, but the thing of decency. Oh, may I... நான், ஓ சகோதரனே, அது சரியே என்று எண்ணினேன். அவன் யாரா இருந்தாலும் சரியை சரி என்றும் தவறை தவறு என்றும் அழைக்க போதுமான தைரியமுள்ள ஒரு மனிதனை நான் பாராட்டுகிறேன். பார்த்தீர்களா? ஆனால் கண்ணியமான காரியம், ஓ நான். You'll forgive me, won't you? I want to stop here just a minute. Now, I want to straighten this up just a little, my dear beloved friend. Don't think that Brother Branham's trying to be rude. I'm not. I'm only trying to tell truth. நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள், நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா? நான் இங்கே ஒரு நிமிடம் நிறுத்த விரும்புகிறேன். இப்பொழுது என்னுடைய அருமையான நண்பரே, நான் இதை சற்று விளக்கிக் கூற விரும்புகிறேன். சகோதரன் பிரணாம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள முயற்சிக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். நான் அப்படி இல்லை. நான் உண்மையை மாத்திரமே கூற முயற்சிக்கிறேன். And what I know that yonder in glory someday, if I'd see your life smutted out, and then I know that I was the cause of it, knowing truth and wouldn't tell it. நான் அறிந்துள்ளபடி அந்த மகிமையில் என்றோ ஒரு நாள் நான் உங்களுடைய ஜீவியம் கரைபடிந்திருப்பதை காண்பேனே. ஆனால் அதன் பின்னர் நான் சத்தியத்தை அறிந்து அதை கூறவில்லை என்றால் அதற்குரிய காரணமாக நான் இருந்தேன் என்பதை அப்போது நான் அறிந்து கொள்வேன். No, I'll lay it off of my shoulders onto yours. You make your decision. Amen. இல்லை, நான் அதை என்னுடைய தோள்களில் இருந்து உங்களுடைய தோள்களில் விட்டுவிடுவேன். நீங்கள் உங்களுடைய தீர்மானத்தை எடுங்கள். Oh, women that dress like that has an evil spirit. Amen. There's only one thing in the scripture ever did that. That was the devil stripped the people. அந்த விதமாக உடை உடுத்துகிற நம்முடைய ஸ்திரீகளுக்கு பொல்லாத ஆவி உண்டு. பார்த்தீர்களா? வேதத்தில் ஒரே ஒரு காரியம் மாத்திரமே அதை செய்திருக்கிறது. அது ஜனங்களின் ஆடைகளை களைந்த பிசாசு. Look, no, I don't mean to say you're immoral. I don't mean that, my dear sister. But you're in the trend of the day in such a way until you just simply you think it's nice because the others do it. பாருங்கள், இப்பொழுது நீங்கள் ஒழுக்கக்கேடானவர்கள் என்று நான் கூறவில்லை. என் அருமை சகோதரியே, நான் அதை பொருட்படுத்தி கூறவில்லை. ஆனால் நீங்கள் இந்நாளின் போக்கில் அப்படிப்பட்ட ஒரு வழியில் நீங்கள் வெறுமன மற்றவர்கள் அதை செய்கிற காரணத்தால் அது நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். And you don't realize that that's the devil doing that. Sure it is. You're not popular, you're crazy. Excuse the expression. Well, that's right. I mean, you're crazing the thing away from God. அது பிசாசு அதை செய்கிறது என்று நீங்கள் உணர்கிறதில்லை. நிச்சயமாக அதுதான். நீங்கள் பிரபலமானவர் அல்ல, நீங்கள் பைத்தியம் பிடித்தவர். இவ்வாறு வெளிப்படுத்தி கூறுவதற்கு மன்னிக்கவும். சரி, அது உண்மை. நான் பொருட்படுத்தி கூறுவது என்னவென்றால்,
நீங்கள் தேவனிடத்திலிருந்து அந்த காரியத்தை நிலைகுலைய செய்ய பார்க்கிறீர்கள். Oh, God's Holy Spirit, not always striving with man, not willing that any should perish, but that all might come to repentance. தேவனுடைய பரிசுத்த ஆவி எப்பொழுது மனிதனோடு போராடுவதில்லை. ஒருவரும் கெட்டு போகாமல் யாவரும் மனம் திரும்பும்படிக்கு அவர் சித்தமாயிருக்கிறார். God give us the courage and the day that when preachers, here's where it started from, is because your pastor at the platform puts up with it. That's right. You are the excommunicated. தேவன் நமக்கு தைரியத்தை அளிப்பார். அந்த நாளில் பிரசங்கிமார்கள் இங்கிருந்துதான் அது துவங்கியது. மேடையில் உள்ள உங்களுடைய போதகர் அதை பொறுத்துக் கொள்ளுகிறார். அது உண்மை. நீங்கள் வெளியே தள்ளப்பட வேண்டும். If I had a church and women did that in a church, immediately would they go off the church boat. Yes, sir, right there. You straightened up. Right correctly. God hold them responsible, but the day. நான் ஒரு சபை உடையவனாய் இருந்தால், சபையில் ஸ்திரீகள் அதை செய்திருந்தால், உடனே அவர்கள் சபை புத்தகத்திலிருந்து விலக்கப்படுவார்கள். ஆமையா, சரியாக அங்கேயே நீங்கள் சரியாக துவங்கும் வரையில் சரியாக துவங்குங்கள். தேவன் அவர்களை பொறுப்பாளியாக்குகிறார். ஆனால் இன்றைக்கு